இல்லை என்னதான் ஐடியாவா? இன்னும் என்னதான் எடுக்கணுமா? ஃபேன்ஸே வாங்குறதுனால ரெடி தான் நான். ஃபேன்ஸே வாங்குறதுக்கு எவ்வளோ கொண்டு நைட் விட்டுட்டு போனால் போதும், ஃபேன்ஸி காலியாக தான் இருக்கும். எந்த ப்ரஷ்மா? ஆ ரைட்டு. எவ்வளோ? அவர் பீஸ் 14 ரூபாங்கிறாரு. அப்போ அதில் எத்தனை பீஸ் இருக்குன்னு தெரியுமா உனக்கு? 10 பீஸ். பாத்தியா? வைமா இல்லை வேணாம். அங்கே பாரு, அவர் பில்லு போட்டேன் ஃபஸ்ட்டு. எவ்வளோ ஆகும்னு பார்க்கணும். பில்லு போட்டுருக்கு பாருங்க. இவ்வளோ எடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, எக்ஸ்ட்ரா 2 பொம்மை. இங்கே பாருங்க, இவ்வளோ எடுத்துருக்குறாங்க. ஆமாம், அது ரோஸ் இங்கே பாருங்க. இதெல்லாம் எடுத்து இவ்வளோ போட்டுட்ருக்குறாங்க. பில்லு இவ்வளோ தான் போட்டிருக்கிறாரு. இன்னும் போட வேண்டியது இருக்குது. இன்னும் அவளுக்கு ஆசை தீரலை. எப்படி எவ்வளோ பில்லு போட போகிறாங்கன்னு தெரியல. பார்க்கலாம். இது ஒரு 4 பீஸ் மட்டும் போட்டுடுங்க. வாசியை எதுக்கு கெடுப்பானே பார்க்கும். மூஞ்சி வெள்ளையாக்கலான்னு பார்த்துக்கிறேன். இது மூஞ்சிக்கு என்ன வெள்ளையாகலையா? ஐயோ, இந்த பக்கம் வந்து பில்லு போட்டிங்கன்னா அவர் இந்த பக்கம் வந்து பார்த்துப்பாரு. ஜிபேங்களா? पापा द लेटेस्ट कार्ड कार्ड तो हाँ मैडम लेट हुआ है. இதுல வந்து ஒரு பொம்மை எக்ஸ்சேஞ்ச், ஒரு பொம்மை மட்டும் தான் காசு. சரிங்க. நீங்க இங்க போட மாட்டீங்க. இப்ப நீங்க 25 ரூபாய் இதவளை 125 ரூபாய் வாங்கிருக்கோம். இப்ப இங்க தான் நிக்கிறோம். டைம் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்படியே நின்னுட்டே இருந்தா இன்னும் உருட்டிட்டு இருப்பாங்கன்னு தானே உங்க ஐடியா? ஆஹா, ஐடியா அப்படி இல்ல. பாத்தியா? உங்களுக்கு வந்து செலவு கம்ப்ளீட் பண்ணி தான் வைக்கிறோம். இது யார் வாங்குனாமா? தெரியலையே. வேஸ்டா தான் அங்க இங்க கூட்டுற இடத்துலயே கிடக்கும். அம்மா, நீ பேக்கில் மாட்டின போங்கம்மா. பாருங்கள், இங்கே இதை வாங்க. பாண்டி நகர் இந்த கடை பெரிய ஃபேன்சி கடை. மருதாணி பிரித்து வச்சு 3 நாளாக வச்சு இன்னும் அரைக்கல போடுறாரு. பாருங்கள் எவ்வளோ வரப்போகுதுன்னு தெரில. பில்லு டொட்டன்னு கை எப்படி அடிக்குது. 3 பேர் வந்தீங்களா? ஐயோ, என்ன அடுத்த பேப்பர் வந்துச்சு. அம்மா கீழே இருங்கம்மா. எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க? ஒரு 500 ரூபா வருமா? அவ்வளோலாம் வருமா? 500 ரூபாய்க்கு நீங்கள் அது மேக்கப் பிக்சர் மட்டும் எடுத்துட்டீங்க. 1500 போட்டிங்களா இல்லையா? ஐயோ, நீங்கள் ஏன் எவ்வளோ அவசரம்? வீட்டில் போய் சாப்பாடு தானே செய்யணும். ரெடியாக இருக்குமா சாப்பாடு? சாப்பாடே இல்லை. பாப்பா செய்ய சொல்லுங்க. இன்னைக்கு செஞ்சிட்டாலும் என்ன 4 பேப்பர் போடுவீங்களாட்டிருக்க. செக் பண்ணிக்கலாம்.